பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. அதுக்கு மிளகாய் ஒரு 10லேருந்து 15, ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டு இந்த மாதிரி ரஃப்பாக நறுக்கி வச்சுக்கலாம். அதையும் மிக்சி ஜாரில் 3 சின்ன தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளினா ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. பூண்டு 10 பல், சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு. இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சிடணும். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை வணக்கிடணும். ஒரு வடைச்சட்டியில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு காஞ்சதும் இந்த சட்னியை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிடணும். இது நல்லா வணங்கணும். இது தெரிக்கும். அதனால ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா வணங்கிடும். இது நல்லா வணங்கிருச்சு. எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் அந்த பச்சை வாசம் போனோன்னா வணங்கிடுச்சுன்னா அதை நிறுத்திடுவோம். ஸ்டவ்வை நிறுத்திட்டு